கோவை மாநகரை பொறுத்தவரை குறிப்பாக இங்கே தண்ணி பிரச்சனை நார்மலாக வரவே கூடாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆறுகள், இங்கே இருக்கக்கூடிய குளங்களாக இருக்கட்டும், காலம் காலமாக எப்பொழுதும் கூட தண்ணீர் என்று சொன்னால் கோவை என்கின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் சமீப ஆண்டுகளாக நிர்வாக திறமையின்மை அதனுடைய சாட்சியாக கோயம்புத்தூரில் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதம் வரும்பொழுதெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்து அடைகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போவே தண்ணீர் பிரச்சனை பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுவாணி, பில்லூர் 2 திட்டத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு குடிநீர் கிடைக்குது. அது குறிப்பாக சிறுவாணி. இன்னைக்கு சிறுவாணி அணை பார்த்தீங்கன்னா 50 அடி இருக்கக்கூடிய அணையில் 18 அடி தான் தண்ணி இருக்கு இன்னைக்கு நிலமரப்படி. பில்லூர் 100 அடி இருக்கக்கூடிய அணை மட்டத்தில் 62.5 அடி தண்ணி இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த பில்லூர் 1, 2, 3 திட்டத்தில் கிட்டத்தட்ட தினமும் 40 கோடி லட்சம் லிட்டர் வெளியெடுக்கிறோம்.